அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம புதுவசூர் தீர்த்தகிரி மலையில் எழுந்தருளி இருக்கிற முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக அழைப்பிதழ் பொதுமக்களாகிய எங்களுக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. பாருங்கள், அதோடைய கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அருள் திரு சக்தி அம்மா அவர்களுடைய தலைமையில் தான் இந்த கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற போகுதுங்க. இந்த விழாவுக்கு வரக்கூடிய பிரமுகர்களுடைய பெயரெல்லாம் இதில் பதிவிட்டிருக்காங்க. நம்ம திரை இசை இயக்குனர் திரு கங்கை அமரன் அவர்களுடைய இன்னிசை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற இருக்குங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நீங்கள் அனைவரும் அவசியம் இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மலை மேலே போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தீர்த்தகிரி மலை அடிவாரத்தில் இருக்கோம். பாருங்கள், அந்த ஆர்ச்சி தான் நுழைவாயில். ரைட் சைடில் இருக்கிறது விநாயகர் சன்னதி. மலை ஏறுறவங்கெல்லாம் விநாயகர் பெருமானை கும்பிட்டு ஏறுவாங்க. இது மலை ஏறுற வழியில் இருக்கக்கூடிய ஆர்ச்சு. நாங்கள் போன டைம் கொஞ்சம் மழையும் காற்றுமா இருந்ததுனால வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடியல. ஒரு 250 படிக்கட்டுகள் மேலே ஏறி போகும்போது தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் கோவில் இது மேலே இருக்கும். கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி இருக்கார். அவரை பார்த்துட்டு வெளியில் வந்தால் இயற்கை காட்சிகளை எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்து ரசிக்கலாம். அங்கேருந்து பார்க்கும்போது எங்களுடைய வசூர், புது வசூர், பழைய வசூர் எல்லாம் எப்படி தெரியுது பாருங்களேன். கிளைமேட் சரியில்லாதனால வீடியோ கொஞ்சம் கிளியாரிட்டி கம்மியாக இருக்குது. விட்டு விட்டு வேறு மழை பெய்யுறது. இப்போ இங்கேருந்து எதிர் சைடில் திரும்பி பார்க்கும்போது இந்த கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன குன்று மேலே தான் இப்போ புதுசாக முருகர் சிலை அமைச்சிருக்காங்க. கோவிலேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தாலே முருகர் சிலை கிட்ட வந்துடலாம். பாருங்கள், முருகர் எவ்வளோ அழகாக காட்சி தரார். ஃப்ரெண்ட்ஸ், வடிவேல் சுப்பிரமணியர் ஆலயத்திலேருந்து முருகர் சிலையை பார்க்க போகிற பாதை வந்து ஒரு குட்டி சுற்றுவட்ட பாதையாக அமைச்சிருக்காங்க. இப்போ இறுதிக்கட்ட பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த பாதையெல்லாம் சீர்படுத்தி சிலையை சுற்றி அழகழகான சின்ன சின்ன செடிகள்லாம் நட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் விட்டு விட்டு மழை பெஞ்சதுனால செடி கொடிகள்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தெரியுதுங்க. இது ஆக்சுவலாக நான் போன வாரம் எடுத்த வீடியோ. இந்த வாரம் இன்னும் நிறைய செடிகள்லாம் வச்சு ஃபுல்லாக சீரமைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, செமையாக இருக்குங்க. இயற்கையாகவே இந்த பகுதி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க அதை மெருகூட்டுற மாதிரி இன்னும் அழகாக அதை நிறைய செடிகள்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. பாருங்களேன், பூக்கள்லாம் எப்படி பூத்து குலுங்கிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. கும்பாபிஷேகத்துக்கு ஒரு வாரம் தாங்க இருக்குது. இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுற வீடியோ நாளைக்கு கும்பாபிஷேகங்க. அதனால் இந்த 1 வீக் ஃபுல்லாகவே எல்லோரும் சுறுசுறுப்பாக பணிகளை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் தெரிகிறார் பாருங்கள், அவர் தான் எங்கள் ஊர் தலைவர். அவருடைய மேற்பார்வையில் தான் இந்த திருப்பணிகள் அத்தனையுமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், இப்போ கேமரா கிட்ட வருவார். இவர் தாங்க எங்கள் ஊர் தலைவர். மக்கள் நடந்து போகக்கூடிய பாதைகளை சீரமைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் தாங்க விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், முருகர் சிலை எவ்வளோ அழகாக தெரியுது நம்ம நடந்து போகும்போது. இந்த சிலை கிட்ட போகிறதுக்கு படிகளும் அமைச்சிருக்காங்க. அதுக்குண்டான பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், முருகர் சிலை கிட்ட வந்துட்டோம். நல்லா இருட்டிடுச்சு பாருங்கள். சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டீட்டெயிலுமே அவ்வளோ அழகாக நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், சுற்றிலும் பாருங்கள், சிலையை சுற்றி இது போல் இருக்குது. காவல்துறை எல்லாம் கூட வந்துட்டுருக்காங்க அன்றைக்கி. பாருங்கள், அங்கேருந்து பார்த்தா எங்கள் புதுவசூர் பகுதி பாருங்கள். ஊத்துக்கட்டம்மன் கோவிலுங்க அது. எங்கள் புதுவசூர் ஊத்துக்கட்டம்மன் கோவில் சூப்பராக தெரியுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள், மக்கள் கூட்டம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குது. நாங்களும் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோங்க. நல்லா காற்றுங்க. சூப்பராக இருக்காருங்க முருகர். செமையாக இருக்கார். நல்லா இருந்தது. காற்று பாருங்கள், நல்லா சிலு சிலு சிலுன்னு காற்று நல்லா வீசிட்டு இருந்ததுங்க. செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுவசூர் தீர்த்தகிரி மலைக்கு நீங்கள் வரணும்னா வேலூர் பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து 7 ரூட்டில் நிறைய பஸ்ஸஸ் இயங்கிட்டு இருக்குது. புதுவசூர் ஸ்டாப்பிங்கில் இறங்கி நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு, ஹைவேஸ் அது, ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா பெரிய ஆர்ச் வரும், தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் ஆலயம்னு. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா மலை அடிவாரம் வந்துடும். நீங்கள் 2 வீலர் ஆட்டோவில் வந்தாலும் மலை ஏறுறதுக்கு மலைப்பாதை வழியும் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. அப்படியும் வரலாம். நீங்கள் ஆற்காடு, வாலாஜா, ராணிப்பேட்டை பகுதியிலேருந்து வரவங்களா இருந்தால் அங்கேருந்தும் 7 ரூட்டில் நிறைய பஸ்ஸஸ் வருது. புதுவசூர் ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு
அப்படியே நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணுற வேலை இல்லை, அந்த சைட்லேருந்து வரும்போது அப்படியே நீங்கள் மலை அடிவாரத்துக்கு நடந்து போயிடலாம். 2 வீலர் காரில் வரவங்களுக்கு மலைப்பாதையும் அழகாக பண்ணியிருக்காங்க, நீங்கள் அது வழியாகவும் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 வீலர் ஆட்டோவில் வந்தால் முதல்ல முருகர் சிலையை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வடிவேல் சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்கட்டுகள் வழியாக மலைப்பாதையில் ஏறி வரும்போது முதல்ல வடிவேல் சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகர் சிலையை போய் தரிசிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முருகர் சிலையை பார்த்துட்டு நாங்கள் திரும்பவும் கோயில்கிட்ட வந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து ஆட்டோ கோயில்கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக லைட் செட்டிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, கோபுரம்லாம் நல்லா புதுப்பிச்சிருக்காங்க, பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி சூப்பராக இருக்குங்க கோவில். யாகசாலைக்கு உண்டான ஒர்க்கெல்லாம் அந்த க்ரீன் கலர் ஷெட்யூலில் நடந்துட்டு இருக்கு. பாருங்கள் துவஜஸ்தம்பம் எவ்வளவு கம்பீரமாக காட்சி அளிக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. துவஜஸ்தம்பம்லாம் அழகாக புதுப்பிச்சிருக்காங்க. லைட் செட்டிங் பாருங்கள், கோவிலை சுற்றி செமையாக பண்ணியிருக்காங்க. லைட் செட்டிங் எங்கேருந்து பார்த்தாலும் அவ்வளோ அழகாக தெரியுங்க. பல தடவை நாங்கள் தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு வந்தாலும் இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் ரிட்டையர்ட் ஆகி முதல் தடவையாக எங்கள் மகளோடு வந்து சந்தோஷமாக முருகரை தரிசனம் பண்ணது மனம் நிறைவாக இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 8/6/25 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற கும்பாபிஷேக விழாவிற்கு வந்து கலந்து கொள்ளக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் எங்களுடைய புதுவசூர் அருள்ஜோதி நகர் மக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேல்மாறல் மகாமந்திர பாமாலை அப்படிங்கிற புத்தகத்தை விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அழகோ அழகு, எங்கள் முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. இத்தனை அழகாக இந்த தெய்வீகமான முருகர் சிலையை கம்பீரமாக வடிவமைத்து கொடுத்த தலைமை ஸ்தபதி மற்றும் அவருடன் பணியாற்றிய அனைத்து பணியாளர்களுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை எங்கள் பொதுமக்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். எங்கள் புதுவசூர் மக்களுடைய ரொம்ப நீண்ட நாள் கனவுங்க, மலை மேலே அழகான முருகர் சிலையை அமைக்கணுன்றது. அது இன்னைக்கு நனவாயிருக்கு. முருகரை பார்த்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. பாருங்கள், எங்கள் வீட்டிலேருந்து நைட்டு எவ்வளோ அழகாக தெரிகிறார். தூரத்துலேருந்து நம்மளை பார்த்து யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கார் முருகர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.